சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணது. அதுவும் என்னுடைய நண்பனுடைய இந்த ஒரு அக்கேஷன், இந்த ஒரு விஷயத்தில். ஸோ ஜீ கிளினிக் ஆல்ரெடி ஒரு 10 இயர்ஸாக ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நல்ல நேம் இருக்குது. ஸோ நான் அங்கே தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன், என்னுடைய ஹேர் ஸ்கின்லேருந்து எல்லாமே. ஸோ அவங்க இப்போது ரிவைவ் அப்படின்ற இந்த குளோபல் ஒரு பெரிய ஒரு பிராண்டிங்கை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அவங்க உமா மேம் சொன்ன மாதிரி அது நாட் ஓன்லி வந்து பியூட்டிக்கு மட்டும் கிடையாது. ஸோ அது நம்மளுடைய ஹெல்த்துக்கும் சம்மந்தம் இருக்குது, வெல்னஸும் இருக்குது அதில் நமக்கு உள்ள. ஸோ அதோட டீட்டெயில் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சேது ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல நல்ல ப்ராடக்ட்டு இங்கே நம்ம ஊருக்கு கொண்டு வரணும், அதை நம்ம ஊர் மக்களும் அதை அனுபவிக்கணும். ஸோ நாமளும் வந்துட்டு ஒரு ஹாலிவுட் பாலிவுட் ஸ்டார்ஸ் மாதிரி எல்லாருமே நல்லா இருக்கணும். ஒரு சாதாரண மக்களாக இருந்தாலும் அவங்களும் அந்த ஒரு ஹெல்த்து அண்ட் அந்த ஒரு ஃபிட்னஸோடு நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அது அவங்களுடைய மனைவி உமா ரொம்ப நல்லா சிறப்பாகவே செஞ்சிட்ருக்காங்க. அவங்க செய்கிற இந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்து பண்ணுறதுக்கும் இப்போ இல்லை எப்போவுமே கண்டிப்பாக நாங்கள் உறுதுணையாக இருப்போம், கூட நிற்போம். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க டாக்டர்ஸ், ஸ்டாஃப் எல்லாருமே வந்து சேதுவோடைய அந்த ஒரு அன்பும் அவருடைய நட்பும் தான். ஸோ தொடர்ந்து நாங்கள் எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ நீங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இன்றைக்கி இல்லை, அன்னையிலேருந்தே நிக்கில் முருகன் அவர்களும் சேதுவோடைய ஒரு நண்பர் தான். ஸோ அவரும் எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நாட் ஓன்லி, மறுபடியும் நான் சொல்கிறது, இது ஒரு அழகு மட்டும் இல்லை, இது ஒரு நம்மளோட வெல்னஸும் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல முறையில் பயனடையினா இதை நல்லபடியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத என்னுடைய வேண்டுகோள். எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ். எல்லாருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அது பண்ணுறதா இருக்குது, கண்டிப்பாக பண்ணுவோம். அது இல்லை, அடுத்த படமாக இருக்காது, அது ஒரு படம் இருக்குது, அது பேசிக்கிட்டு இருக்கோம். பேசிட்டு கண்டிப்பாக பண்ணுவோம். இல்லை, இது இந்த அப்கமிங் மூவியோட லுக் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம், அதுக்கு தான். ஓகே, தேங்க்ஸுங்க. தேங்க்யூ. எல்லாரும் ஹாப்பி நியூ இயருங்க. தேங்க்யூ. மற்றதில் அப்புறம் அப்படியே ஒன்றா கேட்டு இது வேறு ஒரு இன்டர்வியூ ஆகிடும். ரிவைவ் பற்றி மட்டும் கொஞ்சம் இதில் ப்ரொமோட் பண்ணிவிடுங்க. அப்புறமா நம்ம தனியாக மீட் பண்ணுவோம். நான் எது பண்ணாலும் அடுத்தது என்னவோ அது கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். மறைச்சி பண்ண அது கள்ளக்காதல் இல்லை, படம் தானே. என்ன சொல்கிறீங்க? தேங்க்யூ. தேங்க்ஸ். இது வந்து ஜீ கிளினிக் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸாக இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னுடைய ஃப்ரெண்டு சேது ஸ்டார்ட் பண்ணது இது எல்லாருக்குமே தெரியும், மீடியாவில் இருக்க எல்லாருக்குமே. ஸோ அவருடைய கனவு இது வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வெளிநாட்டில் கிடைக்கிறதெல்லாம் நம்ம நாட்டை கொண்டு வரணும் அப்படின்றது. இதை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க அவருடைய தாய், தந்தை மற்றும் அவருடைய மனைவி உமா அவர்கள். ஸோ அந்த வகையில் இது ஃபர்ஸ்ட் ரிவைவ் குளோபல் லெவலில் இருக்குது. ஸோ இந்தியாவிலையும் மற்ற ஸ்டேட்டில் இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டில் இல்லை. ஸோ எதுவுமே குளோபல் லெவலில் கிடைக்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகுது. பட் ஆனால் இது வந்து இவங்க மூலமாக கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து நாட் ஓன்லி இந்த பியூட்டி சம்மந்தமான விஷயம், இது ஒரு வெல்னஸும் இருக்குது, இதில் நம்மளுடைய ஆரோக்கியமான சம்மந்தமான விஷயங்களும் இருக்குது. ஸோ இட்ஸ் குளோபல் ப்ராடக்ட், அல்லது குளோபலி பெரிய ரீச்சான ஒரு ரிவைவ் இது. ஸோ இது இங்கே வந்துருக்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை 10 இயர்ஸாக இங்கே ரொம்ப ஸ்டாண்டர்டாக பண்ணிட்டு இருக்க ஜீ கிளினிக் அவங்க இது கொண்டு வந்திருக்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு இனாக்ரேஷனுக்கு என்னை கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அங்கிள் அண்ட் ஆண்டி வந்துட்டு, அங்கிள் ஆண்டி கிடையாது, அம்மா அப்பா தான், நானும் சேதுலாம் அப்படி தான் வளர்ந்தோம். ஸோ அவங்க முன்னாடி அப்புறம் உமா அவர்களுடைய உழைப்பு, இந்த இதை வந்து யாருமே மறுக்க முடியாது. சேதுடைய கனவை நினைவாக்கணுன்ட்டு இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டு, எனக்கு தெரியும், நான் ரெகுலராக இங்கே தான். இவங்க கேட்டாங்க எப்படி உங்களுடைய பியூட்டி, உங்களுடைய ஃபேஸ்லாம் எப்படி இருக்குன்ட்டு. தெரியல அவங்க உண்மையாக சொன்னாங்களா கலாச்சாரம்னா, இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு மெயின்டைன் ஆகுதுன்னா அது காரணம் ஜீ கிளினிக் தான். ஸோ இங்கே தான் ரெகுலராக எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது நாட் ஓன்லி பியூட்டி, நம்ம எப்படி சொல்கிற மாதிரி இது நம்மளுடைய வெல்னஸும் இருக்குது இதில். ஸோ இதை வந்து சேதுவோடைய ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் ஜாங்கிட் சார் அண்ட் ராஜா அவர்கள் வந்து நாட் ஓன்லி, அதாவது சேது வந்துட்டு ஒன்லி காசு பணம் அப்படின்னு சேர்க்காம நல்ல ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க. நல்லா சப்போர்ட் பண்ணுறது, எனி டைம் எப்பவுமே கூட இருக்கிறது. அந்த வகையில் டாக்டர்ஸாக இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே, அங்கே அவங்களுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் ஈவன் நம்ம இவர் நிக்கில் சார், இவரும் சேது உருவாக்கி வச்ச ஒரு நண்பர் தான் இவரும். ஸோ எல்லாருக்குமே இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் தொடங்கும்போது சப்போர்ட் பண்ணுறதுக்கு கூட நிற்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இவங்க செய்யணும். அது நம்ம நாட்டுக்கு நல்ல விதத்தில் அது உபயோகமாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு